கர்த்தருக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளை, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் ஒரு வசனம் மூலமாக உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷமாயிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 29:11 கர்த்தர் தந்த ஜனத்திന് சக்தி നൽകും, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் നൽகி ஆசீர்வதிப்பார். மறுபடியும் ஒன்றும் கூட நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தந்த ஜனத்திന് சக்தி നൽകുம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் നൽகி ஆசீர்வதித்தார். இந்த ரெண்டு காரியம், அதாவது கர்த்தர் தந்த ஜனத்திന്, இந்த தந்த ஜனம் என்று சொல்லும்போது ஏன் இப்படி சொல்லுகிறது? தந்த ஜனம், இதில் ஒரு வித்தியாசம் இருக்கிறே என்று நாம் நினைக்கலாம். அதாவது எல்லாரும், இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்ட எல்லா ஜனங்களும் கர்த்தரோட பிள்ளைகளா, கர்த்தரால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகளா? ஆனா இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் சொல்லுகிறது தன்னுடைய விசேஷமான ஜனம். அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனம். ஒன்று, ஞானஸ்தானப்பட்டவர். எப்படி ஞானஸ்தானம்? பிதாவிൻ്റെയും புத்திரൻ്റെയും பரிசுத்த நாமத்தில் முழுக்க ஞானஸ்தானம். அதாவது இயேசு கிறிஸ்து எப்படி ஞானஸ்தானப்பட்டோ அதே போல யோர்தானில் இயேசு கிறிஸ்து തണ്ണിയിൽ മുങ്ങി ജ്ഞാനസ്ഥാനപ്പെട്ട അതേ ജ്ഞാനസ്ഥാനം. അതാണ് യേശു ക്രിസ്തുവിൻ്റെ ജ്ഞാനസ്ഥാനം. ജ്ഞാനസ്ഥാനപ്പെട്ടവർ, ജീവപുസ്തകത്തിൽ പേരെഴുതപ്പെട്ടവർ, രക്ഷിക്കപ്പെട്ടവർ, അഭിഷേകം பண்ணப்பட்டവർ, தேவனுடைய கிருபையும் வல்லமையும் உள்ளவர். இப்படிப்பட்ட ஜனമാണ് கர்த்தருடைய பிரியமான ஜனம். அவர்களுக்கான கர்த்தர் விசேஷமான இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறது. முதலாவது, കർത്തർ ശക്തി നൽകുന്നു, ബലനെ കൊടുക്കുന്നു, ആരോഗ്യത്തെ കൊടുക്കുന്നു, ആയുർ നാൾക്കൾ അവർക്ക് നീട്ടി ആണ്ടവർ കൊടുക്കുന്നത്. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறது. இந்த சமாதானம் உலக பிரமாணமான சமாதானம் அல்லவே அல்ல. உலகத்தில் சமாதானம் அது நிரந்தரம் நிற்காது. அது கொஞ்ச நாள் மட்டும்தான் அந்த சமாதானம் இருக்கும். கையில் இருக்கிற ஆஸ்திகள், பணம், பொருள் இதெல்லாம் നമ്മളിന്ന് വിട്ടു പോകുന്ന ഒരു കാലം വരും. അതാണ് ഉലക പ്രമാണமான சமாதானம். தேவனாய் கர்த்தர் கொடுக்கிற சமாதானம், அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு கொடுக்கிற சமாதானம் நிரந்தர சமாதானமா. இது தெய்வீக சமாதானம் என்று சொல்லுவா. பரலோகத்தில் இருக்கிற தெய்வம் உங்களுக்கு இலவசமாக இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிற சமாதானம், அது ஒரு நாளும் கெட்டு போகாது. ஆமென். இந்த சமாதானம் நிரந்தரமான சமாதானம் உங்க வாழ்க்கையில் வந்து விட்டால் உங்க பிரச்சனையே இல்லை. துக்கங்களில்ல, கண்ணீரில்ல, கஷ்டங்களில்ல, വ്യാധിയില്ല, അന്ധകാര ക്രിയകളോ പൊള്ളാപ്പുകളോ ബന്ധനത്തിനാവികളോ കടഭാരങ്ങളോ ഒരു പ്രശ്നവും இல்லாதபடி தேவனாய கர்த்தர் உங்களுக்கு ஒரு சமாதானம் உங்களோட வாழ்க்கையில் வந்து விட்டீங்களா, அது ஒரு தெய்வீக சமாதானமாக மாற்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோட சமாதானம் உங்களோட குடும்பங்கள் வந்துவிட்டால், கர்த்தரே சொல்லியிருக்கீங்களே என் சமாதானம் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், அந்த சமாதானம் உங்களோட வாழ்க்கையில் வந்துவிட்டால், சங்கீதம் 122:7 சொல்லுகிறது, இன்றைக்கு உன்ன அரமனையிலே மிகுந்த சந்தோஷம். பாருங்க, இந்த சமாதானம்
தெய்வீக சமாதானம் உங்களோட வாழ்க்கையில் வந்துவிட்டால் உங்களுக்கு உங்களோட குடும்பத்தில், உங்களோட தேசத்தில், உங்களோட சபையில் மிகுந்த சந்தோஷம். மாற்றி வேறு ஒரு துக்கமோ பிரச்சனவோ ஒன்றும் வராதபடி மிகுந்த சமாதானம். இந்த மிகுந்த சமாதானம் யாரில் இருக்கிறோ அவருக்கு நித்தியதையிலேக்குள்ள வழி அதுதான். அந்த மிகுந்த சமாதானம், சந்தோஷம் உள்ள குடும்பங்கள் தெய்வீக ஆசீர்வாதத்தோடு கூட இந்த உலகத்தில், இந்த பூமியில் നിങ്ങൾക്ക് வாழலாம். இந்த வசனம் ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு பிள்ளைகளிலும் இந்த வசனம் மூலமாக நீங்களை ஆசீர்வதிக்கட்டு. கர்த்தருடைய ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் அனுதினமும் உங்கள் நிரந்தரமாய் இருக்கும்படி தேவன் உதவி செய்யிட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.